உங்களுக்கு ஒரு கியூட்டான ஸ்மார்ட்டான கதையை சொல்ல போகிறேன். இந்த கதை ஒரு சின்ன நாய்க்குட்டி பற்றியது. ஒரு காலத்தில் பச்சை பசுமையான ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சந்தோஷமான நாய் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்துல இருந்த இந்த நாய்க்குட்டி ரொம்பவே சுறுசுறுப்பானது. அதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யோசிக்காம உடனே ஆக்ஷன். யாராவது ஓடினா துரத்தும், சத்தம் கேட்டா குறைக்கும், வந்து உருண்டா குதிக்கும். அம்மா நாய் எத்தனை தடவை சொன்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு என்ன கேட்டாலோ அது கேட்கவே மாட்டது. ஒரு நாள் நாய்க்குட்டி தன் நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு சின்ன பூனை மரத்துல இருந்து குதிச்சுது. நாய்க்குட்டி யோசிக்காம ஓன்னு கத்திட்டு ஓட ஆரம்பிச்சுது. பார்க்காம ஓடியதால் அது ஒரு மண் குழியில தப்புன்னு விழுந்தது. அடி பெரியதா இல்ல, ஆனா நாய்க்குட்டிக்கு ரொம்பவே வருத்தம். அந்த நேரத்துல அம்மா நாய் அங்க வந்தது. அது மெதுவா சொன்னது, உன் மனசுல ஒரு பாஸ் பட்டன் இருக்குன்னு நினைச்சுக்கோ. எதையும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ். அந்த வார்த்தை நாய்க்குட்டியின் மனசுல பதிஞ்சுது. அடுத்த நாள் நாய்க்குட்டி நடைபயிற்சி போனது. அப்போ ஒரு பெரிய சத்தம் கேட்டது. முன்னாடி மாதிரி ஓடல, அது நின்றது. பாஸ். சுற்றி பார்த்தது. அது ஒரு விழுந்த டின் டப்பா காற்றுல உருண்டு போன சத்தம்னு புரிஞ்சுது. நாய்க்குட்டி சிரிச்சுது, டப்பான்னு. இன்னொரு நாள் ஒரு குட்டி குழந்தை நாய்க்குட்டியின் வாலை பிடிச்சது. முன்னாடி இருந்தா குறைத்திருக்கும், இப்போ பாஸ். அது குழந்தையை பார்த்து வாலையாட்டுச்சு. குழந்தை சந்தோஷமா சிரிச்சது. அந்த நாளில இருந்து நாய்க்குட்டி எதையும் உடனே ரியாக்ட் பண்ணல. நம்பர் 1, முதல்ல பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி அழகான கதைகள் தினமும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.